ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி பொணிச்சிட்டு பார்க்கலாமா? என்னடா வீட்டில் இல்லாமல் வெளில இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி தான் பாப்பாவோட ஃபங்க்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவளுக்கு வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து வச்சுருக்கோம். வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க, என்ன வீட்டில் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. வீட்டில் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வீட்டில் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹால் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். காலையிலே வந்து வீட்டில் வந்து கேசரி, இட்லி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோம். அம்மா வீட்லேருந்தும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த வரிசைலாம் வந்து ஸ்டேஜில் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தேன். பாப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறதால சடங்கு ஒன்றே வைக்க முடியல. சரி, வீட்டுக்கு அழைக்கிற ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக வச்சுப்போம், சடங்கு பொறுமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அண்ணி தான் வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணாங்க ஃபுல்லாகவே. அப்புறம் முறைப்படி தாய் மாமா மாலை போடுறது எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க வந்தவங்கெல்லாம் அப்படியே சந்தன குங்குமம் வச்சுட்டு வரிசை இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வடை பாயசம் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லே வந்து சொல்லியாச்சு. ஹோட்டல்லேருந்து வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாம் வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்றா இருந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு எல்லாமே ஒன்றாவே எங்கேயே இருக்க முடியாதுல்ல. அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து பார்க்கணும்ல. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுக்கறதுக்காக சின்னதாக வந்து பிளேட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சந்தனம் வைக்க அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து குறுக்கு மாலை தான் வந்து போடுவோம். உங்கள் சைட்லலாம் எப்படி பண்ணுவீங்க என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து இந்த பிங்க் ட்ரெஸ் தான் வந்து அம்மா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே நிற்க முடியல. அதனால் வந்து கொஞ்சம் தான் வந்து எடுத்திருந்தேன். கண்டிப்பாக ஃபோட்டோ வரும்போது உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களும் அப்படியே மண்டபத்தில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் பாப்பாவுக்கு வரிசையில் வந்து ட்ரெஸ்ஸு. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அப்படியே வந்து வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. தேங்க்யூ, பாய்.